கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பெயர் ரெவரண்ட் டி. எழில் ராபர்ட் கெவின். 23 ஆண்டுகள் ஆயராக கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். இப்போதும் பேராயர் ஊழியத்துக்கு என்னை முன்னிறுத்தி உங்கள் மத்தியிலே நான் வந்து கொண்டிருக்கிறேன். எனக்காக ஜெபியுங்கள். என்னுடைய பின்னணியத்தை குறித்து பார்க்கும்போது ஒரு எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டவர். குடும்ப சூழல் காரணமாக விடுதியிலே தங்கி படிக்க நேர்ந்தது. அந்த சூழலிலும் கடவுள் என்னோடு இருந்தார். கர்த்தருடைய வார்த்தை அறிந்து கொண்டேன். 10ஆம் வகுப்பு படிக்கிற அந்த நேரங்களில் கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார். என் வாழ்வை தேவனுக்கு என்று அர்ப்பணித்தேன். ஆனால் என்ன செய்வது, எப்படி ஊழியம் செய்வது, எனக்கு ஒன்றுமே தெரியாதே என்று நான் திகைத்துக் கொண்டிருந்தேன். கல்லூரி படிப்புகளை எல்லாம் முடிந்த பாடு தேவன் எனக்கு சரியான பாதை காட்டினார். அதைத் தொடர்ந்து கல்லூரி படிப்பு முடிந்து இறையியல் கல்லூரியிலே கால் பதித்த பொழுது தேவன் எனக்கு துணையாய் இருந்து அந்த படிப்பை நிறைவு செய்யும்படியான கிருபையை தேவன் தந்தார். அந்த படிப்பை முடித்து 23 ஆண்டுகள் இந்த ஊழிய பயணத்திலே நான் இருக்கிறேன் என்றால் கடவுளுடைய பெரிய ஒரு கிருபை. நான் ஒன்றுமில்லை என்று எண்ணுகிற நேரங்களே கர்த்தர் என்னை தூக்கி நிறுத்தி அவருக்கென்று பிரயோஜனமுள்ள பாத்திரமாக பயன்படுத்தி வருகிறார். இது தேவனுடைய இரக்கம், அவருடைய கிருபை. ஆகவே எளியோரின் குரல் கூக்குரல் எனக்கு அறிமுகமானது. ஏனென்றால் அப்படிப்பட்ட நிலையில் இருந்துதான் ஆயராக கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியான வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். துன்பங்களையும் துயரங்களையும் கடினப்பாடுகளையும் வேதனைகளையும் பசிகளையும் அறிந்தவன். ஆகவே அந்த நிலையில் இருப்போரை உயர்த்த வேண்டும் என்பது என்னுடைய வாஞ்சை. அதை இப்போது என்னுடைய ஊழிய பாதையிலே கர்த்தருடைய கிருபையினால் செய்து வருகிறேன். நிறைய மாணவர்களை வேதாம் கல்லூரியிலே படித்து ஆயர்களாக இன்று பல இடங்களிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த நாட்களிலே எனக்கு ஒரு உதவி கிடைத்து நான் படித்த எத்தனையோ பேர் எனக்கு உதவி செய்தார்கள். அதை நினைத்து பார்த்து அந்த ஊழியத்தை இன்றளவும் நான் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். இதற்கு நம்முடைய திருமணத்திலே நிறைய ஆயர்கள் சாட்சிகளாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த பணிகள் இன்னும் விரிவுபடுத்தி திருமண அளவில் தொடர உங்களில் ஒருவனாக, உங்களோடு ஒருவனாக இந்த பணியை செய்ய நான் காத்திருக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுங்கள். இது கடவுளுடைய சித்தம் திட்டம் என்று நீங்கள் நினைத்தால் வாக்களியுங்கள். இணைந்து சிறப்பான திருமண்டலத்தை நாம் கட்டுவோம். God bless you.